ஹே ஹலோ எமோஜிஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் மேன் ஐடியாஸ் தமிழ். நான் உங்கள் பிரவீன்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா Arduino பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இது ஃபஸ்ட்டு Arduino பேஸ்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு Arduino நானோ போர்டு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு TP4056 சார்ஜிங் மாடியூல் தேவைப்படும். நான் டைப் சி யூஸ் பண்ணுறேன். மைக்ரோ யூஸ்பினா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு OTG கேபிள் நான் டைப் சி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைக்ரோ யூஸ்பினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு Arduino நானோக்கான ஒரு கேபிள் வந்து தேவைப்படும். இந்த கேபிளும் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது ஜம்பர் ஒயர்ஸ், ஃபீமேல் டு மேல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டு ஃபீமேல். இந்த 2 ஜம்பர் ஒயர்ஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது ஒரு பஸ்ஸர். இது நீங்கள் ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 வோல்ட் பஸ்ஸர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று தேவைப்படும். இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 LED பின்ஸ் தேவைப்படும். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் மோட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பஸ்ஸர் தேவையில்லை, பஸ்ஸர் யூஸ் பண்ணிங்கன்னா வைப்ரேட்டர் மோட்டர் தேவையில்லை. இதில் ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ளூகன் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா Arduino நானோ போர்டுக்கு கோடிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த கோட் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய சிக்கலே ஏற்பட்டது. அது என்ன ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்கிறேன். கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் வந்து Arduinoக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் பண்ணுறேன், என் Arduino போர்டு மொபைலுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல நீங்கள் மொபைலே கோடிங் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புது போர்டு வாங்கி நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக சப்போர்ட் ஆகாது. ஒரு சில இதை மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஏன்னா இப்போ வர பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. அதனால் மொபைலில் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் Arduino Droid அப்படின்ற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கோடை பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த கோடை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். என்னென்ன எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதை மாற்றினா மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் நீங்கள் வேறு ஏதாவது வேறு மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டி டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல சேஃப்டி டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் 30 சென்டிமீட்டர் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து HCSR04 அப்படின்ற அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும். VCC, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்டுன்னு 4 பின் இருக்கும். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஓகேங்களா, அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4த்தில் பார்த்தீங்கன்னா 4 ஒயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துன்னா கலர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கலர் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேலை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒயர் கனெக்ஷனை நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ ஒயர் கனெக்ஷனை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸர்லேருந்து வர கிரவுண்டையும் அல்ட்ராசோனிக் சென்சாரில் வர கிரவுண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி ஓட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து டேப் யூஸ் பண்ணுறது கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நமக்கு வெயிட் அவ்வளோ இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது Arduinoக்கு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். இப்போ நான் சொல்கிற அந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணலாம், இல்லை வேறு ஃபாலோ பண்ணி நீங்கள் கோடிங் பண்ணலாம் கூட பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து வர VCC எடுத்துக்கோங்க. இதுலேருந்து வர VCCயை நீங்கள் இதில் வர 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. இந்த 5 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர VCCயை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த VCCயை நம்ம இதோட வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், கனெக்ட் பண்ணி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கிரவுண்ட் பின் எடுத்துக்கோங்க. அது இந்த பக்கம் ஒரு கிரவுண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த தெரியும்னு நினைக்கிறேன், D2க்கு பக்கத்தில் இருக்கும். இந்த கிரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதை இங்கே கனெக்ட் பண்ணோன்னே இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் அந்த வர ப்ளஸ் மைனஸ் Arduino கூட போய் கனெக்ட் ஆகிடுச்சு. வாய்ஸை கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் லூஸாக பிரிச்சுக்கோலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து ட்ரிகர் பின்னு அப்புறம் எக்கோ பின். ட்ரிகர் பின் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய D9 வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்கோ பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து D10 வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க க்ரீன் கலர் ஒயரை. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேருந்து வர பஸர் பின்னை இதோட D11 கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நமக்கு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பேட்டரியிலேருந்து வர இதுவெல்லாம் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பஸர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதை வந்து பஸரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பஸரை எடுத்துக்கிறேன். பஸரை இதில் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் பெரிய கம்பி ப்ளஸ்ஸு, சின்ன கம்பி பார்த்திங்கன்னா மைனஸ்ஸு. ஓகே, இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கோடு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் அப்லோட் பண்ணணும்னு இல்லை, சேர்த்துக்கு முன்னாடி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிங்க, அதனால் இப்போயே சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து செஞ்சதுக்கப்புறமா கோட் அப்லோட் பண்ணலாம், செய்கிறதுக்கு முன்னாடி கோட் அப்லோட் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு வைப்ரேஷன் போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அதில் வைக்கல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன். ஓகே, பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு சர்க்யூட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்டில் டிஸ்டன்ஸ் வர சொல்ல நமக்கு இது பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் சவுண்ட் வந்து கேட்கும். இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம Arduino நேனோ போர்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த LED இண்டிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரேன். ஓகே கைஸ், இது எப்படியா ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோகுலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட் நான் இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இதில் நம்ம வந்து என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கோன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து கோகுலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டரி பவர் சப்ளைக்காக 600 mAh பார்த்திங்கன்னா ஒரு லித்தியம் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜிங் மொடியூல் அந்த நார்மல் கனெக்ஷன் தாங்க, அந்த கனெக்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா GND வின்னில் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸர் வச்சு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.